அளவுல வந்து பாத்தீங்கன்னா, இதுவரை நீங்க ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது அப்படின்னு நினைச்சு அந்த குடும்ப வாழ்க்கையில ஏதாவது சில பிரச்சனைகள் வந்து வரும். ஏன்னா கேதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால உங்களுடைய நெருங்கிய உறவுகள் கிட்ட நீங்க பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள வந்து பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா, பெரிய அளவு சிக்கல் எதுவும் இல்லங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும்போது, இப்ப திருமணம் ஆனவங்களா இருக்கட்டும், திருமணம் ஆகாதவங்களா இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட வந்து ஏதாவது சில கருத்து வேறுபாடுகள் வர்றது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமா உண்டு. திருமணம் ஆனவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, கணவன் மூலமா வந்து மன கஷ்டம் வருது, மனைவி மூலமா வந்து மன கஷ்டம் வருது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. அதனால ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இப்போ உங்க 2 பேத்துக்கும் இடையில ரொம்ப ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படிங்கிறத நம்பிட்டு நீங்க போய் உங்க கணவர்கிட்ட, "நீங்க இப்படி பண்ணீங்களா? நீங்க இப்படி சொன்னீங்களா?" இந்த மாரிலாம் வந்து கேட்டீங்க அப்படின்னாலோ, இல்ல உங்க மனைவி கிட்ட நீங்க கேட்கிறீங்க அப்படின்னாலோ, அது வந்து பெரிய அளவு பிரச்சனையா போயிடும். அதனால எந்த ஒரு விஷயம் உங்க காதுக்கு வருது அப்படின்னாலும், அத வந்து யோசிச்சு, என்னோட ஃபேமிலி மெம்பர் வந்து இந்த மாரிலாம் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி முடிவு எடுக்கணுமோ பண்ணுங்க. மொத்தத்துல நீங்க வந்து எமோஷனலி உங்கள வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல, ஆமா உடனே கேட்டுரு, உடனே முடிவெடுத்துரு இப்படின்ற மாதிரி யாராவது வந்து தூண்டுவாங்க. ஸோ அது எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து, ரொம்ப நிதானமா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாலே, பெரிய அளவு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடையாது.